Silly Tunes TV. ராணிப்பூருங்கிற ஒரு சிறிய கிராமத்துல மோகனன் அப்படிங்கிற ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தாரு. அவர்கிட்ட பணமும் அதிகமா இருந்துச்சு, அது போல திமிரும் அதிகமா இருந்துச்சு. அவரு யாரையுமே மதிக்கிறதும் இல்ல, யாருக்கிட்டையும் அன்பாவும் பழகிறது இல்ல. ஐயா, இந்தாங்க ஐயா காஃபி. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. உன்னோட ஒரு காஃபிக்காக நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா? உன்னோட காஃபியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எடுத்துட்டு போ. வணக்கம் மோகன் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஆனா இருக்கிற திமிர்ல யாரும் அவருக்கு வணக்கம் சொன்னா கூட திருப்பி வணக்கம் சொல்றது இல்ல. அதே போல ஏழைகளை பார்த்தா அவருக்கு பிடிக்காது. அவர்களோட தொழில்களை எல்லாம் கெடுக்கிறதே அவர் வேலையா வச்சிருந்தாரு. மோகனன் ஒரு நாள் வழக்கம் போல தன்னோட தோட்டத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு. ஒரு வழியில ஒரு முனிவர் ஒரு கல்லு மேல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அதை பார்த்த மோகனன் அவரையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, இவர் என்ன உட்கார்ந்து தூங்குறாரா இல்ல தியானம் பண்றாரா? அவரு அந்த தியானத்தை முடிச்சிட்டு தன்னோட பசிக்காக பையில இருந்த ஒரு பழத்தை எடுத்து அவர் சாப்பிடலான்னு போனதும் மோகனன் அங்கிருந்த ஒரு கல் எடுத்து அந்த பழத்து மேல எறிஞ்சு அந்த பழத்தை கீழே விழ காட்டிட்டாரு. இதை பார்த்து கோபம் அடைஞ்ச முனிவர் அவரோட பக்கத்துல போய், நீ எதுக்காக நான் சாப்பிட இருந்த உணவை தட்டி விட்ட அப்படின்னு மோகன் கிட்ட கேட்டாரு. நீங்க யாரு? எதுக்காக என்னோட தோட்டத்துல வந்து என்னோட அனுமதி இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க? அதனாலதான் நான் இப்படி கல் எடுத்து எரிஞ்சேன் அப்படின்னு மோகனன் ரொம்ப திமிரா பதில் சொன்னாரு. உன்னோட தோட்டத்துல தியானம் தானே பண்ணனேன், நான் வேற எதுவும் பண்ணலையே. நீ அதுக்காக நான் சாப்பிட இருந்த உணவை தட்டி விடுவியா? என்னோட உணவை தட்டி விட்ட காரணத்தினால இனிமேல் நீ எப்பவுமே பசியில தான் இருப்ப. நீ சாப்பிடுற உணவு எல்லாமே மண்ணா மாறிடும். இதுதான் நான் உனக்கு கொடுக்குற சாபம். இது நான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் மண்ணாயிருமா? எங்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதே போல நிறைய வேலையாட்கள் இருக்காங்க. நான் ஆசைப்பட்ட உணவு என் முன்னாடி வந்து இருக்கும். உன்னோட சாபம் தீரணும்னா இந்த உலகத்திலேயே பிறந்ததிலிருந்தே எந்த ஒரு உயிரினத்தையும் தொந்தரவு செய்யாமலும் எந்த உயிரினத்தையும் கொல்லாமலும் இருந்த ஒரு பெண்மணியோட பாலை குடிச்சா மட்டும்தான் உனக்கு இந்த சாபம் தீரும். அதுக்கு முன்னாடி உன்னோட இந்த பணத்திமிரு குறைஞ்சிருக்கணும் அப்படின்னு அந்த முனிவர் சொன்னாரு. நீ கொடுக்குற சாபம் எல்லாம் என்னைக்குமே எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மோகனன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. வீட்டுக்கு வந்ததும் பசியோட போய் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்து சாப்பாடை கையில எடுத்ததும் அது மண்ணா மாறிடுச்சு. அதிர்ச்சியான மோகனன் அங்கிருந்து எழுந்து உள்ள போயிட்டாரு. முனிவர் சொன்னதை ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அங்கிருந்து எழுந்து தன்னோட தோட்டத்தில் இருக்கிற மாமரத்துக்கு போனாரு. மாம்பழத்தை தன்னோட கையில் எடுத்து சாப்பிடலான்னு போனதும் அதுவும் மண்ணா மாறிடுச்சு. ரொம்பவும் பசியான மோகனன் வீட்டுக்குள்ள போய் தண்ணியாவது குடிக்கலான்னு எடுத்ததும் அந்த தண்ணியும் மண்ணா மாறிடுச்சு. குடிக்கிற தண்ணி கூட மண்ணா மாறினதை பார்த்த மோகனன் ரொம்பவும் பயந்து போனாரு. அப்பதான் மோகனனுக்கு புரிஞ்சிச்சு, இதெல்லாம் அந்த முனிவர் கொடுத்த சாபம்னு. அன்னைக்கு நாள் ஃபுல்லா சாப்பிடாத மோகனன் ரொம்பவும் பசியில வாடி போனாரு. மோகனன் தன்னோட வீட்டுல இருந்து கிளம்பி எல்லார்கிட்டையும் போய் தனக்கு கிடைச்சிருக்கிற சாபத்தை பத்தியும் பெண்மணியை பத்தியும் விசாரிச்சாரு. யாருமே அப்படி ஒரு பெண்மணி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா மோகனன் தன்னோட ஊரை விட்டு வெளியூருக்கு கிளம்பி போனாரு. வேற ஒரு கிராமத்துல போய் அங்க இருக்கிற மனிதர்களை எல்லாம் பார்த்து அவங்க கிட்டையும் தன்னோட சாபத்தை பத்தி சொன்னாரு. அந்த ஊர் மக்கள் அவரை ஆச்சரியமா பார்த்தாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு சாபமா? அது போல இந்த காலத்துல ஒரு எறும்பு கூட துரோகிக்காத பெண்ணா? அப்படியெல்லாம் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. ஊர் மக்கள் சொன்னதும் அவர் ரொம்ப சங்கடத்தோட அங்கிருந்து நடந்து வேற ஒரு ஊரை தேடி போனாரு. மோகனன் நடந்துகிட்டே வேற ஒரு அழகான கிராமத்தை வந்து சேர்ந்தாரு. 2 நாளா எதுவுமே சாப்பிடாதனால ரொம்பவும் சோர்ந்து போனாரு. மோகனன் ஊருக்குள்ள நடந்து போய் அங்க ஒரு சிலர் நின்று பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவங்களோட பக்கத்துல போய் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. ஐயா, வணக்கம் ஐயா. என்னோட பேரு மோகனன். நான் ராணிப்பூர்ல இருந்து நான் என்னோட பிரச்சனைக்கான தீர்வை தேடித்தான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன். அப்படியா? உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்களே, நாங்க கேக்குறோம்.
அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் கேட்டதும் மோகனன் தனக்கு கிடைச்ச சாபத்தை பத்தி அந்த ஊர் மக்கள் கிட்ட விளக்கமா சொன்னாரு. உடனே அங்கிருந்த ஒருத்தர், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, சாப்பிடுற பொருள் எல்லாம் மண்ணா மாறுதா, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, நான் சொல்றது உங்களுக்கு பொய் மாதிரி தெரியலாம். பக்கத்துல இருக்கிற அந்த தண்ணியை கொடுங்க. எனக்கு நடக்கிற பிரச்சனைய நான் இப்பவே உங்களுக்கு காணிக்கிறேன். மோகனன் அவங்க கிட்ட இருந்த தண்ணிய தன்னோட கையில எடுத்து குடிக்கிறதுக்காக கொண்டு போனதும் அது மண்ணா மாறிடுச்சு. அவங்க எல்லாரும் ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஐயா, உங்களை நினைச்சா ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. உங்க சாபம் தீரணும்னா நீங்க பாவமே செய்யாத ஒரு பெண்ணோட பாலை குடிக்கணும்னு சொல்றீங்களே, இந்த காலத்துல யாருங்க ஐயா ஒரு எறும்பு கூட துரோகிக்காம இருப்பாங்க? அப்படி யாருமே இந்த ஊர்ல இல்லைங்கய்யா. நீங்க வேற ஏதாவது ஊர்ல போய் தேடி பாருங்க. நீங்க இப்படியே இருந்தா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்லி அங்கிருந்து அவரை அனுப்பி வச்சாங்க. மோகனன் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போய் ரொம்பவும் சங்கடத்தோட அங்கிருந்து நடந்து போனாரு. போற வழியில ஒரு கோவிலை பார்த்ததும் அந்த கோவில் முன்னாடி நின்னு சாமி கிட்ட வேண்ட ஆரம்பிச்சாரு. கடவுளே, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற? நான் செஞ்சது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு தான். அந்த பெண் எங்க இருக்காங்கன்னு என் கண்ணில் காட்டுங்க கடவுளே. நான் இனிமேல் எந்தவித தப்பும் செய்ய மாட்டேன். எல்லாரையும் மதிச்சு நடப்பேன். எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்பேன். கடவுளே, அந்த பெண்மணி எங்க இருக்கான்னு என் கண்ணுல காட்டுங்க கடவுளே. அப்படின்னு மோகனன் அங்கே நின்று ரொம்பவும் அழுது கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தாரு. இதையெல்லாம் தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த ஒருத்தர் அவரோட பக்கத்துல வந்து, ஐயா வணக்கம், என்னோட பேர் மூர்த்தி. நான் இவ்வளோ நேரமா நீங்க கடவுள்கிட்ட வேண்டினது எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க என் கூட வாங்க, உங்க பிரச்சனைக்கான தீர்வை நான் சொல்றேன். மூர்த்தி அவரோட வீட்டுக்கு மோகனனை அழைச்சிட்டு போனாரு. திலகா எங்க இருக்க? சீக்கிரம் வா. ஐயா, இவதான் என் மனைவி திலகா. உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கான தீர்வையும் என் மனைவி தான் சரி செய்ய போறா அப்படின்னு மோகன் கிட்ட சொல்லிட்டு திலகா கிட்ட மூர்த்தி நடந்த விஷயங்களை எல்லாம் ஒண்ணு விடாம சொன்னாரு. திலகா உடனே அங்கிருந்து பூஜை அறைக்கு போய் அங்க வச்சிருந்த ஒரு தீர்த்தத்தை எடுத்து அவங்க கிட்ட வந்தா. உட்கார சொல்லி மோகனனோட தலையில புனித நீரை வச்சதும் அவர் உடனே குழந்தையா மாறிட்டாரு. குழந்தைய கையில் எடுத்து தம் அடியில படுக்க வச்சு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்ச. பாலை குடிச்சதும் அவருக்கு தனக்கு இருந்த சாபம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த குழந்தையோட தலைமையில வச்சதும் உடனே அந்த குழந்தை மோகனனா மாறிடுச்சு. அப்புறமா திலகா அவருக்கு அந்த சாபம் முழுமையா முடிஞ்சிருச்சான்னு தெரியறதுக்காக உள்ள போய் அவரு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் உணவுகளை கொண்டு வந்தா. அவரு பசியோட அதிலிருந்து சில உணவுகளை எடுத்து வாயில வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு. ஆனா அவரோட உணவுகள் எதுவுமே மண்ணா மாறவே இல்லை. இத பார்த்து மோகனன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. ஐயா, ரொம்பவும் நன்றிங்க ஐயா. நான் உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க செஞ்ச உதவிய என்னைக்குமே மறக்க மாட்டேன். சரிங்க ஐயா, பரவாயில்ல. ஆனா இனிமேலாவது எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்க, எல்லாரையும் மதிச்சு நடங்க. சரிங்க ஐயா, நன்றி. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனன் தன்னோட வீட்டை தேடி போனாரு. போற வழியில எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசியும் எல்லாருக்கும் கையெடுத்து வணக்கம் சொல்லிட்டும் தன்னோட வீட்டை தேடி போனாரு.